நம்ம படைப்பு கடவுள் பிரம்மா இருக்கார்ல, அவரோட ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப பெருசு. தேவர்கள் வருஷத்துல அது 12,000 வருஷமாம். அது நம்ம பூமி கணக்குப்படி பார்த்தா 432 கோடி வருஷங்களுக்கு சமமாம். அப்பாடா, எவ்ளோ பெரிய நம்பர்ல! உலகமெல்லாம் அமைதியா எந்த சத்தமும் இல்லாம தூங்கிட்டு இருந்த ஒரு ஊழிக்கால ராத்திரி அது. அப்போ பிரம்மா பார்த்தாராம். அண்டங்களுக்கெல்லாம் முதல்வனான நாராயணன் சாமி தண்ணி மேல ஒரு பெரிய வெள்ளை பாம்பனையில் அனந்தன் ஜாலியா தூங்கிட்டு இருந்தாராம். பிரம்மா மெதுவா போய் அந்த சாமியைத் தொட்டு, நீ யாரு? சொல்லு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு நாராயணன் சாமி மெதுவா கண்ணை திறந்து சிரிச்சுக்கிட்டே, மகனே வருக அப்படின்னு சொன்னாராம். அவ்ளோதான். பிரம்மாவுக்கு செம கோபம் வந்துடுச்சு. எண்ணிறந்த உலகங்களையெல்லாம் படைக்கிற என்னை பார்த்து மகன் அப்படின்னு சொல்ல உனக்கு எவ்ளோ தைரியம் அப்படின்னு சண்டை போட்டாராம். அதுக்கு திருமால் சாமி, நான் தான் எல்லாரையும் காக்கிற நாராயணன், நீ என்கிட்ட இருந்துதான் வந்தேன்னு சொன்னாராம். 2 பேருக்கும் யார் பெரிய ஆளு அப்படின்னு பயங்கர சண்டை வந்துடுச்சு. அப்போ திடீர்னு அண்டங்களெல்லாம் அதிருற மாதிரி ஆரம்பமும் இல்லாம முடிவும் இல்லாம ஒரு பெரிய நெருப்புத்தூண் அனற்பிழம்பு அவங்க முன்னாடி வந்துச்சான். 2 பேரும் திகைச்சு போய் நின்னாங்க. யார் இதோட அடியையும் முடியையும் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கதான் பெரிய ஆளுன்னு முடிவு பண்ணிட்டு தேட ஆரம்பிச்சாங்க. நாராயணன் சாமி ஒரு பெரிய நீலமணி பன்றி வராகம் உருவம் எடுத்து பூமிக்கு அடியில தோண்டிட்டே போனாரு. பிரம்மா ஒரு அழகான வெள்ளை அன்னப்பறவை யா மாறி சிறகை விரிச்சு மேல பறந்துட்டே போனாரு. ஆயிரக்கணக்கான வருஷம் தேடியும் யாராலையும் அடியையும் முடியையும் பார்க்கவே முடியல. பாவம்ல அவங்க ரொம்ப களைச்சு போயிட்டாங்க. அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சது, நாம பெரிய ஆள் இல்லன்னு. அவங்க ஆணவம் எல்லாம் போயிடுச்சு. அந்த நேரத்துல அந்த நெருப்புத்தூண் ஒரு அழகான சிவலிங்க உருவமா மாறி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுச்சு. சிவபெருமான் தான் உண்மையான கடவுள்னு 2 பேரும் புரிஞ்சுகிட்டு கும்பிட்டாங்க. ஆனா பிரம்மா மட்டும் முடியை பார்த்ததா ஒரு குட்டி பொய் சொல்லிட்டாரு. அதனால சிவன் சாமி கோபப்பட்டு அவரோட 5 தலையில 1 கிள்ளி எடுத்துட்டு அவரை நான்முகனா மாத்திட்டாராம். அவ்ளோதான்.